ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஐ அம் பேக் வித் another வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்னன்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கான எபிசோட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரவி முத்து மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்து முத்துவை கட்டிப்பிடிச்சு, இல்லை உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் வந்துட்டு தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவார். அது மட்டும் வந்தது இல்லாமல் கையில் ஒரு பாட்டில்லாம் வந்துட்டு எடுத்து வந்திருப்பார் பையில். அந்த சவுண்டை கேட்டோடனே முத்து கண்டுபிடிச்சிருவாரு, வாங்கிட்டு தான் வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே மீனாவும் இருப்பாங்க. மீனா கிட்ட நாங்கள் தனியாக போய் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிளம்பி 3 பேர், மனோஜ் அண்ட் முத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு ரவி 3 பேர் கிளம்பி வந்துட்டு மேலே போவாங்க. மேலே போனோடனே ரவியும் மனோஜும் முத்துவை ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க, நீயும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முத்துவும் வந்து குடிப்பார். ஸோ 3 பேரும் வந்துட்டு அவங்க மனோஜ் அண்ட் ரவி 2 பேரோட ஒய்ஃபும் கூட இல்லை. அதனால் அவங்க 2 பேரும் அதை பற்றி வந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. முத்து வந்து ரவிக்கிட்ட சொல்லுவார், நீ வந்துட்டு உங்கள் மாமனாட்டிருந்து பணத்தை வாங்கி நீத்துட்ட கொடுத்துரு, பட் ஆனால் நீத்துவை வந்துட்டு நம்ம பலகுரல்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த உன்னை வந்து லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்து சொல்லுவார். அப்போ தான் உன் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி. மனோஜும் வந்துட்டு சொல்லுவார், ஓயாமல் என் ஒய்ஃப் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் நீ அதை ஒய்ஃபு தான் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி முத்து கேட்பார். அவன் ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க, என்ன எனக்கு வந்துட்டு பேசவும் முடியலை, பேசாமல் இருக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். ஸோ அதோட அந்த ஒரு விஷயமானது வந்துட்டு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் காலையில் ஆனதுமே ரவி வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் ஒன்று ரெடி பண்ணி முத்து கையில் கொடுத்துட்டு, இதை நீ சாப்பிட்டா அப்படின்னா நான் மன்னிச்சிட்டேன் தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் ஆல்ரெடி மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்து பேசுவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆளை விட்டு மனோஜுக்கு கால் பண்ண, மனோஜோட கூட இருப்பார் இல்லையா ஃப்ரெண்டு, அவர் கால் பண்ண சொல்லி இப்படி ரோகிணியும் இன்னொருத்தவங்களும் டெய்லி வந்துட்டு ஒரு பார்க்குக்கு வராங்க, வந்து உட்காந்து பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சீரியஸாக பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் 2 பேர் ஒருத்தவங்க பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க, இந்த தமிழ் படத்தில் வர லவ் சீன் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இதை கேட்டுக்கிற மனோஜ் வந்துட்டு ரோஹிணி என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ மனோஜ் கிளம்பி நம்மளை பார்க்க வந்துட்டாரு, என்ன பண்ணுறோம் அப்படின்ற பார்க்க வந்துட்டாரு அப்படின்னா நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ மனோஜும் இங்கேருந்து போவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதோட நீங்கள் எபிசோட் முடிஞ்சு போச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.